Hello friends, welcome to Sparkos channel. இன்னைக்கு நம்ம வீடியோல TNA கவுன்சிலிங் அப்ளை பண்ண ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ரேங்க் லிஸ்ட் வந்திருக்கு. நம்ம ரேங்க் லிஸ்ட் அனாலிசிஸ் அண்ட் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகி என்னைக்கு முடிய போகுதுன்றத டீடைலா பார்க்க போறோம். நம்ம ரேங்க் லிஸ்ட் அனாலிசிஸ் பார்க்கறது முன்னாடி உங்களோட ஜெனரல் ரேங்க் என்னன்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரேங்க் லிஸ்ட்டை பார்க்கும்போது என்ன நல்லா தெரியுதுன்னா, இந்த வருஷம் வந்து கட் ஆஃப் இன்க்ரீஸ் இருக்கு. ஆனா ரொம்ப பெருசா வந்து இன்க்ரீஸ் ஆகாம ஜஸ்ட் ஒரு 2 மார்க்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் ரவுண்ட் 1 வந்து அட்டென்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 177ல இருந்து 200 கட் ஆஃப் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ரவுண்ட் 1 அட்டென்ட் பண்ணாங்க. இது 2023. ஆனா இந்த வருஷம் 2024ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, 179ல இருந்து 200 கட் ஆஃப் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரவுண்ட் 1 அட்டென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு 2 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா இதை பார்த்து வந்து ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் பயப்பட வேணாம். ஏன்னா வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருந்தால் கண்டிப்பா வந்து பதட்டப்பட வேணும். ஆனா இப்போ வந்து ஒரு 2 மார்க் தான் டிஃபரன்ஸ் இருக்கு. இப்பயும் வந்து நம்ம கரெக்டா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணோம் அப்படின்னா வந்து நல்ல காலேஜஸ் கிடைக்கும். இந்த சாய்ஸ் ஃபில்லிங் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்றது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஜூலை 29ல இருந்து செப்டம்பர் 4 வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நடக்க போகுது. இதே வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ஏன் கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டூடெண்டோட ஸ்ட்ரென்த் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா இருக்கு. ஏன் வந்து சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 26,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மட்டுமே பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இதே ரவுண்ட் 2ல வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 70,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து செகண்ட் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. அண்ட் தேர்ட் ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 90,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. அதனால ஒவ்வொரு ரவுண்ட்லயுமே வந்து காம்படிஷன் ரொம்பவே ஹெவியா இருக்கும். நீங்க இதுல ஒரு சின்ன மிஸ்டேக், சாய்ஸ் ஃபில்லிங்ல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணீங்கன்னா கூட அது வந்து பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும். நீங்க வந்து ஒரு நல்ல கட் ஆஃப் எடுத்துக்கலாம். ஒரு 170, ஒரு 185 இந்த மாதிரி நீங்க கட் ஆஃப் எடுத்துருக்கீங்கன்னா கூட அந்த ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணும்போது அந்த கட் ஆஃபோட வேல்யூவே வந்து போயிடும். என்னென்ன மிஸ்டேக்லாம் நீங்க பண்ணக்கூடாது அண்ட் என்னென்னலாம் கரெக்டா பண்ணணும்ன்றதையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல டீடைல்டா சொல்லிட்டு இருக்கோம். எல்லா ஸ்டெப்ஸையும் வந்து டெய்லி நம்ம ரெகுலரா சொல்லிட்டு இருக்கோம். அதனால வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ரிலேட்டடா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் ரிலேட்டடா டவுட்ஸும் வந்து சஜஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கும் வந்து வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா வந்து மெசேஜ் பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க சாய்ஸ் ஃபில்லிங்ல நீங்க காலேஜஸ் வந்து போட போறீங்க அப்படின்னா அந்த காலேஜ் பத்தின டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்க சாய்ஸ் ஃபில்லிங்ல இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 20 காலேஜஸ் போட போறீங்க. இப்போ ஒரு 185 கட் ஆஃப் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து SSN, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு REC ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் இந்த மாதிரி நீங்க போடுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் SSN காலேஜோட உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி நீங்க எந்தெந்த காலேஜஸ் வந்து உங்களோட சாய்ஸஸ்ல போறீங்களோ அந்த காலேஜோட ஃபீஸ் டீடைல்ஸ் தெரிஞ்சிருக்கும். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட் பெர்சன்டேஜ் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அந்த காலேஜ்ல எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் ஏன் தெரிஞ்சுக்கணும் பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஃபீஸ் வந்து 4 இயர்ஸ் கட்டணும். ஏன்னா வந்து ஒருவேளை வந்து நீங்க ஃபீஸ் கம்மியா இருக்குன்னு நினைச்சிட்டு அந்த காலேஜ்ல போனா ஃபீஸ் அதிகமா இருக்கலாம். ஏன்னா சில காலேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸ்லாம் வந்து கண்டிப்பா வேரி ஆகும். இப்படின்னும் போது அந்த காலேஜோட ஃபீஸ் டீடைல்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். பிளேஸ்மெண்ட் பெர்சன்டேஜ்ன்றது பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா காலேஜ் போறதுன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நம்மளுக்கு ஜாப் கிடைக்கணும். இப்ப அந்த காலேஜ்ல எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு, 1000 பேர் அந்த காலேஜ்ல படிக்கிறாங்கன்னா அந்த 1000 பேர்ல எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிருக்குன்ற டீடைல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் என்னென்ன கம்பெனில அந்த காலேஜுக்கு வராங்கன்றது தெரிஞ்சுக்கணும். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காலேஜ்ல எத்தனை பேர் வந்து டோட்டலா படிச்சுட்டு இருக்காங்க இது ஏன் தெரிஞ்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா, இப்ப எத்தனை பேர் படிச்சுட்டு இருக்காங்கன்றத பொறுத்து தான் உங்களுக்கு எக்ஸ்போஷர் வந்து கிடைக்கும். இப்போ வந்து எக்ஸாம்பிள் ஒரு காலேஜ்ல வெறும் 500 ஸ்டூடெண்ட்ஸ் தான் படிச்சுட்டு இருக்காங்க. நீங்க அந்த 500 ஸ்டூடெண்ட்ஸ்ல போனீங்கன்னா ஒரு காம்படிஷன் இருக்காது. அண்ட் வந்து ஒரு நாலேஜ் ஷேரிங்ன்றது பெருசா அவ்வளவா இருக்காது. இதே வந்து அந்த காலேஜ்ல ஒரு 2000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்காங்க, 5000 ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்கன்னா அந்த ஸ்ட்ரென்த் அதிகமாகும் போது அந்த காலேஜோட கேப்பபிலிட்டி, கெப்பாசிட்டி எல்லாமே அதிகமா இருக்கும்ன்றதுனால நீங்க அந்த காலேஜை நம்பி ஜாயின் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது மாதிரி நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எல்லா காலேஜோட டீடைல்ஸ், தமிழ்நாட்டில் இருக்க காலேஜோட டீடைல்ஸும் வச்சிருக்கோம். அதனால நீங்க மெசேஜ் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல, கண்டிப்பா வந்து உங்களுக்கு டீடைல்ஸும் சென்ட் பண்றோம். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. அண்ட் இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸ் நிறைய வரப்போது, அதெல்லாம் தொடர்ந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு எந்த காலேஜ் ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கோ நம்ம கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம அதை சொல்லிடுங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணிடுங்க.